எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் வீடியோ 4th ஓகேவா பார்ட் 4 பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா 46ல இருந்து 45 வரைக்கும் ஒரு 3 வீடியோ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். 46 பார்க்கலாம். சுருக்கு ஓகேங்களா, மதிப்பு காண்க இல்லை சிம்பிளிஃபிகேஷன் எது வேணாலும் கவனிங்க. இப்படி ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு எப்பயுமே சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கொயர் படிச்சிருக்கணும், கியூப் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இது பார்த்தாலே தெரியுது இது ஸ்கொயர் நம்பர் ஓகேங்களா. அப்போ இந்த ரூட் 81 ஸ்கொயர் எடுக்கலாமா? அப்போ ரூட் 81 என்ன பாருங்க. அப்போ இதுல இருந்து 9, அப்போ இருந்து ரூட் எடுத்துட்டா வெறும் 9 நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அதாவது இப்படி போடுறோம் பாருங்க, 40 பிளஸ் ரூட் 9 இதை மட்டும் எடுத்தீங்கன்னா திருப்பி ஒரு 9 ஆயிடும் ஓகேங்களா. திருப்பி ஒரு 9 ஆயிடும். அப்ப திருப்பி 81 ரூட் எடுத்தா வெறும் 9 ஆகுங்களா. அப்ப 40 பிளஸ் இதுல இருந்து ஒரு 9 எடுத்தா வெறும் 9, அப்ப 49. அப்ப ரூட் 49 நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? வெறும் 7 தான். இந்த கணக்கோட ஆன்சர் பாத்தீங்கன்னா வெறும் 7. புரியுதா பாருங்க. 47 பார்க்கலாம். 47 சம் பாருங்க. இது மாதிரி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கேட்டாங்க ஓகேங்களா. ரூட் 5 பிளஸ் ரூட் 3 ரூட் 5 மைனஸ் ரூட் 3 கொடுத்து மதிப்பு காண்க, அதாவது ஃபைண்ட் தி வேல்யூ அல்லது சுருக்கு அப்படின்னு சிம்பிளா கொடுத்துருவாங்க. இது மாதிரி கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணணும் வச்சுக்கோங்க, நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்போம். அப்ப ரூட் 5 பிளஸ் ரூட் 3 அப்படியே வச்சுக்கிட்டு கீழே என்ன இருக்கு பாருங்க, கீழே பாருங்க ரூட் 5 மைனஸ் ரூட் 3 இருக்குல்ல, இது கீழே இருக்கிறது அதை பெருக்கல் போட்டு காஞ்சுகேட் எடுக்கணும். அதாவது 2 முறை ரூட் 5 இங்க மைனஸா இருந்தா நீங்க பிளஸ் மாத்திக்கணும் ஓகேவா. இதுதான் புரியுதா பாருங்க. இங்க மைனஸா இருந்தா 2 முறை பிளஸ் பண்ணணும், இங்க பிளஸ்ஸா இருந்தா 2 முறை மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அப்ப பாருங்க மேல a பிளஸ் பி பெருக்கல் a பிளஸ் பி, அப்ப a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் 2 முறை இருக்கா. அப்ப கீழே பாருங்க இது a மைனஸ் பி இருக்கும், இது a பிளஸ் பி இருக்கும். அப்ப a பிளஸ் பி a மைனஸ் பி ஃபார்முலா தெரியல உங்களுக்கு, அதாவது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா தான் என்னன்னா a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி, இதுதான் கீழே இருக்கு ஓகேவா. அப்ப இதுக்கு பதிலாக நம்ம இதை பிரதிவிட்டுருவோம். அப்ப ஏனா ரூட் 5 இது ரூட் 3 ஓகேங்களா. புரியுதா உங்களுக்கு? ஏனா ரூட் 5 பினா ரூட் 3, அப்ப a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நம்ம அப்ளை பண்ணிப்போம். இதுல மேல பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ரூட் 5 எடுத்து ரெண்டுத்தையும் பெருக்கலாம், இது எடுத்து ரெண்டுத்தையும் பெருக்கலாம். இல்ல அது எனக்கு கஷ்டமா இருக்குன்னா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டா வேலை முடிஞ்சிடும் ஓகேங்களா. எப்படி சொல்றேன்னா, அதாவது ரூட் 5 பிளஸ் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் மேல இருக்கும். அதாவது a பிளஸ் பி a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஒரு முறை போட்டாச்சு. கீழே ஃபார்முலா பாருங்க, அதாவது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா ஓகேவா. கீழே இதுக்கு சைடில் எழுதிட்டேன் பார்த்துங்க. அப்போ பாருங்க இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டு கேன்சல் ஆகிடும், இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. அப்போ a பிளஸ் பி ஃபார்முலா எழுதுங்க. எப்படி எழுதலாம்? அப்போ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab ஓகேவா, எழுதியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா வெறும் 5 இருக்கு, வெறும் 3 தான் இருக்கு. அப்போ 5ல் 3 போயிடுச்சுன்னா 2 ஓகேங்களா. 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, அவ்வளோதான். அப்போ ஆன்சர் எழுதலாங்களா. அப்போ இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். 5 + 3 அது 8 ஏன்னா ரூட்லாம் கேன்சல் ஆகிடும் ஸ்கொயரில். 5 3 கூட்டிங்கன்னா 8. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 ப்ளஸ் ஓகேவா, இது மேலே எழுதிக்கிறேன். ஆன்சர் 8 + 2 ரூட்டுக்குள்ள 15 போடலாம். ஏன்னா ரூட் 5 ரூட் 3 பெருக்கினீங்கன்னா ரூட் 15, ரூட் 5ஐயும் ரூட் 3 போட்டா ரூட் 15 வந்துடும் ஓகேங்களா. அப்ப கீழே 2 இருக்கும் ஓகேவா. காமனா 2 வெளில தடிச்சிடலாமா. அப்ப 2 வெளில எடுத்தீங்கன்னா இதுல இருந்து 2 வெளில இருந்தா 4 இருக்கும், பிளஸ் இந்த 2 வெளியில வந்துடும். அப்ப வெறும் ரூட் 15 இருக்கும் ஓகேங்களா. இதுதான் நம்முடைய ஆன்சர். புரியுதா பாருங்க. ஏன்னா கீழே 2 வந்து இங்க 2 வெளில எடுத்துரும் ஓகேங்களா. அதனால இங்க 4 பிளஸ் வெறும் 2 வந்து கேன்சல் ஆகும் ஓகேங்களா. பாத்தீங்கன்னா 4 பிளஸ் ரூட் 15. எனக்கு இடம் இல்லை, அதனால இப்படி போட்டு நீங்க நல்லா பாத்துக்கோங்க. பட் இந்த ஒரு மாடல் வந்தாலே நம்ம இப்படி கான்ஜுகேட் பண்ணி தான் போடணும். 48 பார்க்கலாம். 48 சம் பாருங்க. ரூட் x by 169 equal to 54/39 இந்த x என்ன? அப்ப ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x ஓகேவா. x உடைய மதிப்பு கேக்குறாங்க. அப்ப பார்க்கலாங்களா. அப்ப இங்க ரூட்டுக்குள்ள இருக்கு, இங்க ரூட் இல்லாம இருக்கு ஓகேவா. அப்ப நம்ம ரூட்டை கேன்சல் பண்ணனும்ல. அப்ப இரு பக்கமும் வர்க்கப்படுத்திக்கலாம். இல்ல இங்க ரூட் அங்க தள்ளினா அது ஸ்கொயர் ஆயிடும் ஓகேவா. நம்ம இரு பக்கமும் வர்க்கப்படுத்திடுவோம். அப்ப இதையும் ஸ்கொயர் ஆக்கலாமா, இதையும் ஸ்கொயர் ஆக்குறோம், இதையும் ஸ்கொயர் ஆக்கலாம். இதை அடிச்சிடலாம். இது அடிச்சா 18 3 54, 13 3 39. அப்ப 18/13 இப்படி இருக்கு ஓகேவா. அப்ப இரு பக்கமும் நம்ம வர்க்கப்படுத்துறோம். இதையும் ஸ்கொயர் பண்றோம், இதையும் ஸ்கொயர் பண்றோம் ஓகேங்களா. அப்ப இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ரூட்னா அப்படிதான் பண்ணணும் ஓகேங்களா. அப்ப x/169 இருக்கும் ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன இருக்குன்னா 18 ஸ்கொயர். அப்ப 18 2 முறை போடுறோம், 13னா 13 2 முறை போடுறோம். ஏன்னா ஸ்கொயர் இருக்குல்ல அதனால ஓகேவா. x தானே தேவை, இது அந்த பக்கம் தெரியலாமா. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் பெருக்கலா இருக்கிறதால ஓகேவா. இது 13 ஸ்கொயர் தானே, இது 13 ஸ்கொயர், இதுவும் 13 ஸ்கொயர் தான். அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இல்ல எதுவுமே அங்க கொண்டு போய் அடிக்கலாம் ஓகேவா. அப்ப x ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 18. அப்ப x ஓட 360 18 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 18 தான் உங்க ஆன்சர் ஓகேவா. 18 ஸ்கொயர் 364 நினைக்கிறேன் ஓகேவா. 18 பெருக்கி பார்க்கலாங்களா. 64 4 மீதி 6 14 திருப்பி 18. அப்ப 4 324 324 ஓகேங்களா. 18 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 324 இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. முக்கியமான சம் 49 பார்க்கலாம். 49 சம் பாருங்க.
ரூட்குள்ள கொடுத்துருக்காங்க 5 இருக்கு, கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்கு, ஈக்குவல் டு 3 கொடுத்து வேல்யூ கேர். ஓகேங்களா? அப்ப இப்பயும் அப்படிதான் ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணோம்னா இரு பக்கமும் வர்க்கப்படுத்திக்கணும். ஓகேவா? அப்ப இரு பக்கமும் வர்க்கப்படுத்தினா இதையும் நம்ம ஸ்கொயர் பண்றோம், இதையும் ஸ்கொயர் பண்றோம். இது மாதிரி ஒன் சைட்ல ரூட் இருந்தாலே போத் சைடு ஸ்கொயர் பண்ணா தான் ஆன்சர் ஈஸியா இருக்கும். அப்ப இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 5 மட்டும் தான் இருக்கும், 5 பிளஸ். பட் இந்த ரூட் கேன்சல் ஆகுது. ஓகேங்களா? இது அப்படியே தான் இருக்கும். ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணா 9. ஓகேவா? இந்த 5 அங்க தள்ளிங்கன்னா என்ன பாருங்க, 9 minus 5 மைனஸ். அப்ப ஆன்சர் என்னதுங்க, நமக்கு 4 கிடைக்கும். கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுதான் இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க, எக்ஸ் தானே கேக்குறாங்க. நல்லா பாருங்க, எக்ஸ் தான் கேக்குது. இந்த 5 அங்க போனா கழிச்சணும் 4 வரையும் இதோட வேல்யூ 4 கிடைக்குது. ஓகேவா? அப்ப எக்ஸ் தான் தேவை. எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, ரூட் எக்ஸ் நிறுத்தணும், வெறும் எக்ஸ் பவர்ல 1/2 அர்த்தம் ரூட் எக்ஸ்னா. அதே மாதிரி கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பவர்ல 1/3 இருக்கிறது அர்த்தம். கியூபிக் ரூட்னா 1/3 அர்த்தம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்ப அதான் என்ன விஷயம்னா, இப்போ இந்த கியூபிக் ரூட் ஆஃப் அங்கத்தெல்லாம் வச்சுக்கோங்க, கியூப் ஆயிரும். அதாவது வெறும் எக்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கும், 4 பவர்ல கியூப்னு போய் நின்றும். இங்க எக்ஸ் பவர்ல 1/3 இருக்கும், 1/3 ரூட் தாண்டுச்சுன்னா வெறும் கியூபா இருக்கும். இது எப்படி திரும்ப எழுதலாம், எக்ஸ் பவர்ல 1/3 ஈக்குவல் டு 4ன்னு அர்த்தம். இதுக்கு இதுதான் அர்த்தமே. ஓகேங்களா? அப்ப இந்த 1/3 அந்த பக்கம் போச்சுன்னா வெறும் கியூபா போய் நின்றும். ஓகேங்களா? வெறும் கியூபா போகும். அப்ப 4 பவர் கியூப் ஆன்சர் பாத்தீங்கன்னா வெறும் 64 தான் ஆன்சர் இந்த கணக்குக்கு. இது ஒரு முக்கியமான கணக்கு. அடுத்து 50வது கணக்கு பார்க்கலாம். 50வது சம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சம். ஏன்னா எக்ஸாம்ல ஆல்ரெடி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின், எக்ஸாம்ல திருப்பி வரலாம். நல்லா பாத்துக்கோங்க. இங்க ஃபுல்லா ரூட் இருக்கு, இங்க ஃபுல்லா ரூட்டே இல்ல. ஆனா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸ் உடைய வேல்யூ கேக்குறாங்க. ஓகேவா? பண்ணலாங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர், ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தினா ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்படிதான் போடுவோம். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் போடுவோம். இருந்தாலும் அப்படியே ஃபர்ஸ்ட் போலாம். சால்வ் பண்ணலாமா? கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப கீழே 1 கீழே வந்துடும், 144 வந்துடும். குறுக்குல பெருக்குனா 144 மேல போயிடும். பிளஸ் 1ஆல பெருக்குனா இங்க 25 இருக்கும். நான் என்ன பண்றேன்னா எல்சிஎம் எடுத்திருக்கேங்க. அப்ப ரூட் அப்படியே தான் இருக்கு. இங்க அதே மாதிரி பண்ணலாங்களா? அப்ப கீழே 12 இருக்குமா, கீழே 12, குறுக்குல பெருக்குனா 12 பிளஸ் எக்ஸ்ன்னு மட்டும் நிற்கும். புரியுதா பாருங்க? அப்ப இங்க பெருக்கு கூட்டுங்க, 144 25 கூட்ட என்ன வருது பாருங்க, 169. அதாவது ரூட்டுக்குள்ள 169/144 ஈக்குவல் டு 12 பிளஸ் எக்ஸ் பை 12. நான் ஏன் இரு பக்கமும் வர்க்கப்படுத்தலான்னு சொல்றேன்னா, இங்க ஆல்ரெடி நமக்கு இருக்கிறது என்னதான் வர்க்கம் என்ன இருக்குது பாருங்க, உள்ள 169 ஒரு ஸ்கொயர் நம்பர். அதனாலதான் நான் இரு பக்கமும் வர்க்கப்படுத்தல. ஓகேங்களா? இரு பக்கம் வர்க்கப்படுத்தினா இதுவும் வரும், கொஞ்சம் லென்த்தா ஒரு தேவையில்லாம வந்துட்டு இருக்கும். அதனால அப்படி போட ஆன்சர் வரும். இப்ப நம்ம உள்ள இருந்தே ஸ்கொயர், 144ன்றது 12ஓட ஸ்கொயர், 169ன்றது 13ஓட ஸ்கொயர். அப்ப ஈஸியா முடிஞ்சிடும். அப்ப இத நம்ம ஃபுல்லா எப்படி மாத்தி எழுதலாம், இது 169 13 ஸ்கொயர், இது 12 ஸ்கொயர். ஓகேவா? அப்ப ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னா வெறும் 13 பை வெறும் 12, 144னா 12, இது வந்து 13. ஓகேவா? ஈக்குவல் டு 12 பிளஸ் எக்ஸ் பை 12. அப்ப பாத்தீங்கன்னா இது அவ்வளவு ஆன்சரே வந்துருச்சு. ஏன்னா ஈக்குவல் டு இப்ப சமம், ஈக்குவல் சொன்ன அர்த்தம் இதுவும் சமம் அர்த்தம். பாருங்க, கீழே 12 ஈக்குவலா இருக்கா, 12 ஈக்குவலா இருக்கா, மேல பாருங்க இங்க 13 இருக்கு. அப்ப கீழே ஈக்குவல்னா மேல ஈக்குவலா தான இருக்கணும். அப்ப இங்க 13னா 12 பிளஸ் இங்க என்ன நீங்க அப்ளை பண்ணா இங்க 13 வரும், இதே 13 வரும், எக்ஸ்க்கு 1 கொடுத்தாதான். அப்ப எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1. புரியுதா பாருங்க? கீழே 12 சேமா வந்துருச்சு, மேல 13 இருக்கு, அப்ப மேலேயும் 13 இருக்கணும். அப்ப 12 மட்டும் இருக்கு. பிளஸ் எக்ஸோட வேல்யூ என்ன வேல்யூ நீங்க புட் பண்ணா, ஏன்னா பிளஸ் பண்ணா நமக்கு என்ன வரும், இந்த 13 வரும். அப்ப எக்ஸ் நீங்க 1 கொடுத்தா ஆன்சர் வந்துச்சு. ஓகே, புரிஞ்சாலே நமக்கு போதும், ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். அப்ப இந்த கொஸ்டின் எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா வெறும் 1. ரிப்பீட்டடா கேட்டு இருக்கிற சம் இது, நல்லா பாத்துக்கோங்க. 51 பார்க்கலாம். 51 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்லைன் கொஸ்டின் தான். 2 பவர் 10 இல் பாதி எவ்வளவு, பாதி மதிப்பு கேட்கும்போது அம்மன்னு அப்படியே 2 பவர் 5 போட்டக்கூடாது, தப்பு. ஓகேவா? அப்ப 2 பவர் 10ல பாதி அப்படின்னா டிவைட் பை 2 அர்த்தம். எதுல பாதின்னு கேட்டாலுமே டிவைட் பை 2 நமக்கு தெரியும். அப்ப இந்த வேல்யூல பாதினா டிவைட் பை 2 தான். ஓகேவா? அப்ப இங்க பவர்ல 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஒண்ணுமே இல்லைனாலும் இங்க 1 இருக்கிற அர்த்தம் நமக்கு எல்லாருமே தெரியும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம மேல கொண்டு வர போறோம். அப்ப மேல கொண்டு வந்து என்ன தெரியுமாவும், அப்ப 2 பவர்ல 10 பெருக்கல் இங்க வகுத்தல் வந்து பெருக்கல். 2 பவர்ல 1 வந்துரும். பாத்தீங்கன்னா கவனிங்க, இங்க வகுத்துல இருக்குது, அங்க வந்து மேல வந்துரும். ஆனா இங்க பிளஸ் 1 இருக்கிறது மேல வந்தா மைனஸ் 1 ஆயிடும். அவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதா பாருங்க? இந்த 2 வந்து மேல மைனஸ். ஓகே பாருங்க, கீழே 2 பவர் 1 மேல வரும்போது இன்வெர்ஸா வந்துரும், மைனஸ் 1 வந்துரும். அவ்வளவு ஈஸி. அப்ப 2 பவர் 10 2 பவர் மைனஸ் 1. ஓகேவா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னா ஓகேவா, ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 பவர் 9 தான். ஏன்னா 10ல 1 பேசினா 9. இது என்ன ப்ராப்பர்ட்டினா ஆல்ரெடி படிச்சிட்டோம். இதான் நமக்கு ஆன்சர். என்ன ப்ராப்பர்ட்டினா a பவர் m இன்டு a பவர் n அப்படினாலே இங்க பெருக்கலா இருக்கும்போது மேல ஆட் பண்ணிக்கணும். m பிளஸ் n தான் நம்மளுடைய ஆன்சர். அப்ப ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது 1 மைனஸ் ஆகி போச்சுன்னா 2 பவர் 9 தான் ஆன்சர். ஓகேவா? இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா a பவர்ல m பிளஸ் n, இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2. அப்ப 2 பவர் 10ல பாதின்னு கேட்கும்போது 2 பவர் 9 தான் ஆன்சர். ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்தடுத்த சம் நம்ம காப்பி பண்ணலாம். அப்படியே
எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த ஒரு மாடல் ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல். இந்த முதல் மாடலை ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம போட்டு முடிக்கலாம். செக் பண்ணும்போது இங்க பாருங்க 3 digit 9 இருக்கு, 3 digit 9 இருக்கு, 3 digit 9 ஓகேவா. இப்படி 3 9 3 9 இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஓகேங்களா. இதுல கிட்டத்தட்ட ஒவ்வொரு டைப் நம்ம பார்க்கலாம். இப்படி இருந்துச்சாலே இந்த இதுல -1 பண்ணிக்க போறோம், இதுல +1 பண்ணிக்க போறோம். இதான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா பாருங்க. அப்ப இதுல -1 பண்ணா 998 ஒன்னு கழிச்சாச்சு. இதை +1 பண்ணிக்கிறீங்க. அப்ப 998 ஓகேவா. 8 அப்போ 9 ஆயிடும் ஓகேங்களா. 9 இதான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா பாருங்க. 999 ஒன்னு கழிச்சா 998 வந்துடும். இது கூட ஒன்ன கூட்டினீங்கன்னா 999 வந்துடும். இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர் ஓகேங்களா. நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சிம்பிளிஃபிகேஷன்ல அதே ஃபர்ஸ்ட் மாடல் தான் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மாடல்ல இன்னொரு சம் பார்க்க போறோம். பார்த்து செக் பண்ணலாமா. இப்போ இங்கேயும் 999 இங்கேயும் 999 இங்கேயும் 999 ஓகேங்களா. பாத்தீங்கன்னா 3 பக்கமும் 999 இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மாடல். அப்ப ஒரு நிமிஷத்துக்குள்ள போடலாம்ல, ஈஸி ரொம்ப. அப்ப இங்க இருக்கிற நம்பர் -1 பண்ணிக்கணும், இதை +1 பண்ணிட்டா அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப இதுல ஒண்ணு கழிச்சிடலாமா. 999 ஒண்ணு போயிடுச்சுன்னா 998, இது கூட ஒண்ணு கூட்டினீங்கன்னா 996. இதான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா. ஃபர்ஸ்ட் டைப் அவ்வளவுதான். இதை மைனஸ் பண்ணணும், இங்க +1 பண்ணணும், அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து ஒண்ணு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபர்ஸ்ட் டைப்ல தான் 500 கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்போ ஈஸியாக போடலாங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலாம் பாருங்க. இங்கேயும் 4 digit இருக்கு, 4 digit 4 digit ஓகேவா. ட்ரிபிள் டிஜிட் இருந்தாலும் போடலாம், 4 இருந்தாலும் போடலாம் ஓகே. ஆனா இங்க மட்டும் பாருங்க 3 digit. அப்ப நம்ம ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா இங்க -1 பண்ணணும், இங்க +1 பண்ணணும், அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப இதை -1 பண்ணலாங்களா. இதுல -1 பண்ணிட்டீங்கன்னா 999 போட்டு 9 ஒன்று போயிடுச்சுன்னா 8 ஃபினிஷ் ஆயிடுச்சுங்களா. இப்போ இதை ஒன்று கூட்டிங்கன்னா வரும் 501 வரணும் ஃபினிஷ். ஆனா ஃபுல்லாவே 4 digit இருக்கு, இங்க மட்டும் 3 digit இருக்குல்ல. அதனால இங்க ஒரு 0 சேர்த்துக்கணும், இங்க ஒரு 0 சேர்த்துக்கணும், அவ்வளவுதான் ஆன்சர் ஓகேங்களா. பர்ஃபெக்ட் ஆன்சர் இருக்கும். இதுல ஒண்ணு கழிக்க போறீங்க, இங்க ஒண்ணு கூட்ட போறீங்க. ஃபுல்லா 4 digit இருக்கிறதால இந்த 500க்கு முன்னாடி ஒரு 0 போட்டுக்கணும், அதுதான் இங்கேயும் போட்டுருவோம். இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த சம்மும் நாம போட்ட அதே மாடல் தான். என்னன்னா டிஜிட் 1 ஆயிடுச்சு. 3 digit 3 digit 3 digit இப்படி சேம் டிஜிட் சேம் நம்பரா இருந்தாலே போதும். நமக்கு ஃபர்ஸ்ட் மாடல் இது. இது எல்லா சம்மும் போட்டிருக்கோம். அப்ப இங்க 3 digit தான் இருக்கு, இங்கேயும் 3 தான் இருக்கு ஓகேங்களா. அப்ப முன்னாடி 2 0 சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். அப்ப இதுவும் 3 digit, இதுவும் 3 சிம்பிள். அப்ப ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா இங்க -1 பண்ணணும், இது கூட +1 பண்ணணும், அவ்வளவுதான் ஆன்சர். இதுல ஒண்ணு கழிச்சிட்டீங்கன்னா 999 ஒண்ணு போயிடுச்சுன்னா 998 ஆயிடும் ஓகேங்களா. 5 கூட 1 கூட்டினா 6, 5 கூட 6, முன்னாடி 2 0 அப்படியே போட்டுக்கணும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா பாருங்க. இங்க -1 பண்ணணும், இங்க +1 பண்ணணும் ஓகேவா. ஏன் 2 0 சேர்த்திருக்கேன்னா ஃபுல்லாவே 3 digit இருக்கும்போது 2 0 ஓகேவா. ஒருவேளை क्वेश्चनல 50 மேல 50 இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 0 மட்டும் சேர்க்கணும். ஆக மொத்தம் எல்லாமே ட்ரிபிள் டிஜிட்டா இருக்கணும் ஓகேவா. ஆன்சர் இதுதான். அடுத்த சம் பார்க்கலாம்.